அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, ஆண்டவர் சீடர்களை முதல் முறையாக உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தார் இல்லையா? மூன்றாவது காட்சின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மதலின் மரியா அம்மாவுக்கு காட்சி கொடுக்குறாரு. அம்மா சலோமி அம்மா, யாக்கோபு, சின்ன யாக்கோபு, யோசப்பின் தாய், அவங்க அந்த நறுமண தைலம் பூசும்போது அங்கே காட்சி கொடுத்தாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எம்மாவூர் சீடர்களுக்கு 2 பேருக்கு காட்சி கொடுத்தாரு. இப்போ மூன்றாவது பார்த்திங்கன்னா வாரத்தின் முதல் நாள் சாயந்தரம் வேளையில் 11 சீடர்களும் வந்து அந்த தனியாக பூட்டி அறையில் வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. எங்கே நம்மளே ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து தோமையார் இல்லை. திதிமு என்கிற தோமா அவர் மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாரும் இருந்தாங்க. அது எதில் இருக்குது பார்த்திங்கன்னா, யோவான் புத்தகம் 20வது அதிகாரம் 19லேருந்து 23 வரைக்கும் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அது அப்போது ஆண்டவர் வந்து பூட்டி அறையில் எல்லாம் உள்ளே இருக்கும்போது வாரத்தின் முதல் நாள் வந்து சாயங்கால வேளையில் பூட்டி அறையில் வந்து உள்ளே அவங்க எல்லாம் இருக்கும்போது, இதோ உங்களுக்கு சமாதானம் உண்டாக அப்படின்னு சொல்லி காட்சி கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே சிலவங்க பயப்படுறாங்க. அது லூக்கா 24வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 36லேருந்து 43 வரைக்கும் அதில் படித்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பயப்படுறாங்க. என்ன இது ஏதோ ஆவி போல் இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் பயப்படுறீங்க? என்னை பார்த்தா அவங்களுக்கு ஆவி மாதிரியாக தெரியுது. இதை பாருங்கள், எனக்கு கை, கால், எலும்பு சதெல்லாம் இருக்குது. ஆவிகளுக்கு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏன் என்னை பயப்படுறீங்க? நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதே போலவே ஒரு வாட்டி படகுல அவங்க போகும்போது கூட புயல் காற்று அடிக்கும். அப்போ வந்து அதிகாலையில் வந்து அவர் கடல் மேலே நடந்து வருவார். அப்பவும் பார்த்திங்கன்னா அது ஆவி அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போட்டில் உட்காந்து அந்த புயல் காற்று, அந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் அடக்குவார். அதே மாதிரி இப்போவும் பார்த்திங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்த அந்த வாரத்தின் முதல் நாள், அடுத்த வாரத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார். அடுத்த வாரத்தின் முதல் நாள் வந்து சீடர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போ வந்து நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு லூக்காவில் கேட்குறாரு. இருக்குன்னு ஒரு மீன் துண்டு எடுத்து சாப்பிட்றாரு இல்லையா? அதே மாதிரி வந்து யோவானில் போட்டிருக்குது, அவர் வந்து இதோ உங்களை வந்து எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். நீங்கள் யாருடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காமல் விடுவீர்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்ட்டு யோவானில் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேவனை பார்த்ததோ. ஆனால் அங்கே வந்து திதிமு என்ற தோமா வந்து அப்போ இல்லை அங்கே. ஓகேங்களா? அப்போது இந்த சீடர்கள் 10 சீடர்கள் மட்டும்தான் பார்த்தாங்க. மற்றபடி அங்கே அவங்க கூட வேறு யாராவது சீடர்கள் இருந்திருக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள் அவங்க இருந்திருக்கலாம், அவங்களாம் இருந்திருக்கலாம், தெரியல. பட் ஆனால் அந்த சீடர்கள் மட்டும்தான் போட்டிருக்கு. அப்போது அவங்க மாதா கூட இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் தாய் மரியா அம்மா, மாதா அம்மா கூட இருந்திருக்கலாம். அப்போது அவங்க வந்து ஆண்டவர் வந்து அவங்க நடுவில் தோன்றும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, நான் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொன்னேனே. நீங்கள் வந்து திருப்பாடல் சங்கீதத்துலேயும், இந்த திருப்பாடல்னால் ரோமன் கேத்தலிக் பைபிளில் வரும், மற்ற பைபிளில் சங்கீதம்னு வரும். இந்த சங்கீதத்திலும் இறைவாக்கினர்களும் அப்புறம் மோசேவும் என்னை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவங்க கண்களை திறக்கிறாரு. கண்களை திறக்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் புரியப்படுது. இதே மாதிரி தான் வந்து கண்கள் திறக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எலிசா ஐயா வந்து மலை மேலே இருப்பார். அப்போது வந்து அவரும் ஒரு வேலைக்காரனும் ஒரு மலையில் இருக்கும்போது சிரியா நாட்டு படை வீரர்கள்லாம் வந்து என்னுடைய பள்ளி அறையில் கூட பேசுறது இஸ்ரவேலுக்கு கேட்குது, இது யார் காரணம்னு கேட்கும்போது அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பள்ளி அறையில் பேசுறது கூட அவருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு ஒரு படையே வருது. அப்படி அந்த படையே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மலையை சுற்றி படை இருக்குது. அப்போ எலிசாவுடைய வேலைக்காரர் வந்து காலையிலே எழுச்சி பார்க்கும்போது மலையை சுற்றி படை இருக்குது. ஏன்னா எலிசாயா அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் பயந்து போய் ஐயா எலிசாயா கிட்ட போய், ஐயோ ஐயா நம்ம மாட்டிக்கிட்டோம், பாருங்கள் இந்த மாதிரி வந்து படைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்கு
அப்படின்னு சொல்லும்போது அவர், நீ ஏன் பயப்படுற, அவங்கக்கிட்ட இருக்கிறத விட நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் எலிசையா. அப்போ அவர் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, அவ்வளோ படைகள் நிற்குது, நம்மக்கிட்ட யாருமே இல்லை, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், அவர் இருக்காரு, நான் வேலைக்காரன் நான் இருக்கிறேன் அப்படி தான் சார். அப்போ வந்து ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் கேட்பார், ஆண்டவரே இவன் கண்களை திறகுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் கண்களை திறகும்போது பார்த்தீங்கன்னா குதிரை, அக்னி நெருப்பில் குதிரை வீரர்கள் நின்று இருக்கிறது தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்களை திறக்கும்போது தான் அது தெரியும். அப்போ அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து, நான் வந்து மரித்து உயிர்த்து மரித்து உயிர்க்கணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே எல்லா இறைவாக்கினரும் சொல்லியிருக்காங்க, சங்கீதத்துலேயும் சொல்லியிருக்குது, மோசையெல்லாம் எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை நம்ப மாட்டீங்கன்னு அவங்க கண்களை திறக்கும்போது அவங்களுக்கு அது வெளிப்படுது. அப்போ அவங்க அதெல்லாம் ஓ அப்படி அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அப்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் வந்து நம்ம உண்மையாலே விசுவாசிக்கும்போது நம்ம கண்கள் திறக்கப்படுது. அவரை நம்ம உண்மையாலே விசுவாசிக்கலைன்னா சீடர்களுக்கே அந்த நிலைமைனா நம்மளாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கூட இருந்து பார்த்த சீடர்களுக்கே கண்ணு திறக்கப்படல, மந்தமாக இருந்தாங்க, ஒன்றும் புரியல அவங்களுக்கு, அப்படி இருந்தாங்க. அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம்ல, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க கண்டே அவங்களால விசுவாசிக்க முடியல. நம்ம காணாமல் விசுவாசிக்கு பேர் பெற்றவர்கள் ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் நம்மளால் சில நேரத்தில் நம்ம தடுமாறிடுறோம் இல்லை, சிலது நடக்கலைன்னும் போது நம்ம விழுந்துடுறோம், புலம்புறோம், அழுகுறோம், எதிர்த்து பேசுகிறோம், ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். இதெல்லாம் நான் கேட்டிருக்கேங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு, நீங்களும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கூட மாட்டிக்கிறோம் இல்லையா? அப்போது ஆண்டவர் வந்து நம்ம முழுமையாக நம்பணுன்னா அவரு நம்ம கூட இருந்தால் மட்டும்தான், நம்மளை கண்களை திறந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். மற்றபடி நம்மளால் முடியவே முடியாதுங்க. அப்போ ஏன்னா பேதுரு கூட ஒரு இடத்துல கேட்பேன், ஆண்டவரே இதெல்லாம் எங்களால் முடியுமாண்ணே? உங்களால் முடியாது, ஆனால் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்ம அப்போ அந்த உலகத்தை வந்து இச்சைகள், ஆசைகள் எல்லாத்தையும், நம்ம பெருமைகள், பொறாமைகள், ஆணவங்கள் எல்லாத்தையும் விட்டு விலக முடியும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்கள் திறக்கப்படும். அவர் நம்மளுக்கு தெரியவார், அந்த விசுவாசம் தெரியும். அவர் சேர்ந்து அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் யார் பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் யாரையும் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். அவர் முதல் காட்சி வந்து சீடர்கள் கொடுத்த காட்சி. அது காட்சி கொடுக்கும்போது அவங்க அதை ஃபஸ்ட்டு விசுவாசிக்கல, அப்புறம் விசுவாசித்தாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருந்துச்சு. அதே போல் நாமளும் வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும். அப்படி விசுவாசமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தேவனுக்கு உகந்தவங்களாக நம்ம வாழ முடியும். அதனால் தயவுசெய்து எல்லாம் விசுவாசமாக இருங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அவர் உயிர் தெழுந்தார், மறுபடியும் வருவார், வந்து நியாய தீர்ப்பு வழங்குவார். இதோ கடைசி காலம், எக்காலங்கள் ஊதலையா தெரில, ஆனால் அது ஊதுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கஷ்டம் வருது. ஆனால் வந்துருச்சுன்னா அது நம்மளாலலாம் தாங்க முடியாது. நம்மளால் சின்ன ஒரு வெயிலை தாங்க முடியல, மழையை தாங்க முடியல, ஒரு பஞ்சத்தை தாங்க முடியல, ஒரு இடத்துல போர் நடக்குது, நம்மளுக்கால அந்த இது தாங்க முடியல, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கள். அவர் சீக்கிரமாக வந்து நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னித்து, அவர் சீக்கிரமாக வந்து அந்த புதிய பானம், புதிய பூமி படைக்க நம்ம எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் கேட்பார். அதனால் தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். அவர் கேட்டு நம்மளை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.